1948 டிசம்பர் 1 ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் உள்ள சோமர்டன் கடற்கரையில் சுமார் 40 வயதுடைய ஒரு நபர் மரணமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் அவர் யார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய எந்த அடையாளமும் கிடைக்கவில்லை. பெயர், முகவரி, பாஸ்போர்ட் எதுவும் இல்லை. அவரது ஜாக்கெட்டில் ஒரு சுருக்கமான காகித துண்டு இருந்தது. அதில் எழுதியிருந்த வார்த்தை தமாம் ஷுட். இது பாரசீக கவிஞர் ஓமர் கய்யாம் எழுதிய த ருபாயாட் எனும் நூலில் இருந்து வந்தது. அதற்கான பொருள் முடிவடைந்தது. இந்த குறிப்பு அவர் உயிரிழக்க தீர்மானித்ததற்கான சுட்டியா, அல்லது யாராவது திட்டமிட்டு அவரை கொலை செய்ததற்கான தடையா? அதிலும் கூட அவரது உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை. விஷம் கூட கண்டறியப்படவில்லை. அவரது உடல்நிலை, கை, கால்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருந்தன. பல ஆண்டுகள் கழிந்தும் இந்த நபர் யார், எப்படி சாவடைந்தார் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் உலகத்திற்கு மறைந்தே இருந்தன. இறுதியாக 2022இல் பரம்பரை தகவல்களைக் கொண்டு செய்யப்பட்ட டிஎன்ஏ ஆய்வில் அவரை கால் சார்ல்ஸ் வெப் என அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அவர் ஏன் சோமர்டன் கடற்கரையில் மரணம் அடைந்தார் என்ற மர்மம் இன்று வரை தீராத புதிராகவே உள்ளது.